அவன் என் கூட மோதி இருந்தா கூட விட்டுருப்பேன். என் மாவன் கூட மோதினா பாரு, அதுதான் அவன் செஞ்ச மகாத்த. என்னென்ன சொல்ற? அவன் பதவி பெருசா பையன் பெருசான்னு கேக்குறான்ட்ட. உனக்கு வேணா பதவி பெருசா இருக்கலாம், எனக்கு என் பையன் தான் பெருசு. என்னடா இவ்வளோ நாளாக வீடியோ போடாமல் இருக்கானே அப்படின்னு சொன்னால், இல்லை வீட்டில் ஒரு நம்ம தாத்தா தவறிட்டார். அதனால் என்னால் வீடியோ போட முடியல. இனி நான் ரெகுலராக வீடியோ போடுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ எடிட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் 2 ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருப்பேன். அது ஷேக் எஃபெக்ட் லிங்க்கு, இன்னொன்று பீட் மார்க் லிங்க் கொடுத்துருப்பேன். ரெண்டுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி அலைட் மோஷனில் இந்த மாதிரி இன்புட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்த மாதிரி இன்புட் ஆனோன்னே இந்த மாதிரி தான் இந்த மொதல் 2 இருக்குது பார்த்தீங்களா, பீட் மார்க் எஃபெக்ட்டும் ஷேக் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் மொதல் பீட் மார்க் லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இது ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நான் இமேஜெலாம் எடுத்திருப்பேன். நீங்கள் உங்கள் பாப்பா இமேஜ், இல்லை உங்களோட பையன் இமேஜ், இல்லை உங்கள் இமேஜ் கூட வச்சு உங்கள் பையன் இமேஜ் வச்சு எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் யாராச்சும் எடிட் பண்ணுறதா இருந்தாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இமேஜ் செட் பண்ணி, ஓகேவா? நான் உங்களுக்கு எடிட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறதுக்காண்டி நான் முன்னாடி இமேஜ்லேயும் செட் பண்ணி வச்சுட்டேன். இது எப்படி எடிட் பண்ணின்னு பார்ப்போம். இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஃபாண்ட் நேம், இந்த ஃபாண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபாண்ட் நேம் அதாவது போட்டிருக்காங்க, அபாண்டான்றது தான் இதோட ஃபாண்ட் நேம். இதை நீங்கள் உங்களுக்கு இந்த ஃபாண்ட் பிடிச்சிருந்தா இந்த ஃபாண்ட்டு டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு இருக்கிற ஃபாண்ட்டை வச்சு எடிட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்க்கலாம். இப்போ நம்ம ஷேக் எஃபெக்ட் லிங்க்கை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இமேஜுக்கான எஃபெக்டை காப்பி பண்ணிப்போம், ஓகேவா? ஃபஸ்ட்டு இமேஜுக்கான எஃபெக்டை இப்படி கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட் கிளிக் பண்ணி எப்பவும் போல் நம்ம காப்பி எஃபெக்ட் பண்ணிடுறோம், ஓகேவா? காப்பி எஃபெக்ட் பண்ணிவிட்டு பீட் மார்க் லிங்க்கில் போய்ட்டு நான் சொல்கிற இமேஜ் மட்டும் பேஸ்ட் பண்ணுவேன். அப்போ தான் வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நமக்கு உண்டாங்குறையமாக எஃபெக்ட் ஆட் பண்ணால் நல்லா இருக்காது, ஓகேவா? இல்லை டபுள் மார்க் இருக்கும் பார்த்தீங்களா, 13 இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜில் ஆட் பண்ணிக்கணும், ஓகேவா? ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு இமேஜ் விட்டுட்டு இன்னொரு இமேஜுக்கு ஆட் பண்ணிக்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு இமேஜ் விட்டு இந்த இமேஜுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அவ்வளோதான். அப்புறம் ஒரு டபுள் மார்க் 20.14 இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு இமேஜ் விட்டு அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்த மாதிரி மொதல் இமேஜுக்கான எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஒரு இமேஜ் விட்டு இன்னொரு இமேஜுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஆட் பண்ணிட்டு அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆமாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இன்னொரு இமேஜுக்கான எஃபெக்டை காப்பி பண்ணிக்கிறோம், ஓகேவா? இந்த இமேஜை எப்பயும் போல் எஃபெக்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் பண்ணிடுவோம், ஓகேவா? காப்பி எஃபெக்ட் பண்ணிட்டு பீட் மார்க்கில் நான் சொல்கிற இமேஜில் மட்டும் பேஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும், ஓகேவா? இதில் நம்ம ஒரு இமேஜ் பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு இமேஜ் ஃபேஸ் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, எஃபெக்ட் ஆட் பண்ணாமல், அந்த இமேஜுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? எஃபெக்டை ஆட் பண்ணிட்டுங்க. அதே மாதிரி இன்னொரு இமேஜ் நாங்கள் இப்போ கொஞ்சம் பெரிய இமேஜில் ஒரு இமேஜ் விட்டுருப்போம்ல, அந்த இமேஜுக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 19.11 இந்த இமேஜுக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 13.19 இந்த இமேஜுக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம 26.1 இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ நம்ம 2 இமேஜுக்கான எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம லாஸ்ட் இருக்கிற இமேஜுக்கான எஃபெக்டை காப்பி பண்ணிக்கிறோம். அதை எப்படி காப்பி பண்ணணும்னு சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட் இமேஜுக்கான எஃபெக்டை கிளிக் பண்ணி இதை மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இந்த கார்னரில் பார்த்தீங்களா 2 பாக்ஸ் போட்டு சின்னதாக ஒரு ப்ளஸ் ஐக்கான் போட்டிருங்களா, இதை கிளிக் பண்ணிக்கணும்,
கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. எஃபெக்ட் காப்பி பண்ணோன்னா இது வந்து நாம் வந்து மூன் ட்ரான்ஸ்ஃபார்மில் எடிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் காப்பி லேயர் பண்ணிக்கலாம். காப்பி லேயர் பண்ணிக்கிட்டு நான் எப்படி அங்கே பேஸ்ட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? நான் சொல்கிற இமேஜுக்கெலாம். ஓகேவா? பீட் மார்க்கிங்கில் போய்க்கோங்க. இப்போ நான் ஒரு டபுள் மார்க் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, 17.29. இதிலேருந்து வரிசையாக நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். எஃபெக்டில் எஃபெக்ட் பண்ணோன்னா அந்த எப்படி நம்ம காப்பி லேயர் பண்ணோமோ அதே மாதிரி அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கார்னரில் ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் எல்லாமே எனேபிள் ஆகிருக்கும். அதில் நம்ம எதெல்லாம் எனேபிள் பண்ணணும் எதெல்லாம் எனேபிள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். லாஸ்ட் மேலே இருக்கிற 3 மட்டும் எனேபிள் பண்ணிடுங்க. கீழே 2 இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் எனேபிள் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான், பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். ஓகேவா? நமக்கு எந்தெந்த எஃபெக்ட்லாம் இமேஜ் வேணுமோ அந்த எஃபெக்ட்ஸ் மட்டும் எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த இமேஜ் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா அது லாங் ப்ரெஸ் பண்ணி எந்தெந்த இமேஜுக்கெலாம் பேஸ்ட் பண்ணுவோம் அது லாங் ப்ரெஸ் பண்ணி. ஏன்னா அது நிறையா இமேஜ் இருக்குல்ல, உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். அதுக்காண்டி தான் இன்னும் 2 நம்ம வரிசையாக சொல்லிக்கே வந்தால் வீடியோ கொஞ்சம் பெருசாகி போயிடும். அப்போ நீங்கள் டப்புன்னு கிளிக் பண்ணிட்டு போயிடுவீங்க. அது அந்த மாதிரி சொல்கிறேன். எப்படி காப்பி பண்ணமோ அதே மாதிரி பேஸ்ட் ஸ்டைலில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா எல்லா இமேஜுமே அந்த மாதிரி பேஸ்ட் ஆகிடும். ஓகேவா? நம்ம எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம லிரிக்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படின்னா அதே மாதிரி நம்ம லிரிக்ஸில் போய்ட்டு எஃபெக்ட்டை அந்த கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போய் காப்பி எஃபெக்ட் பண்ணிட்டோம்னா அது காப்பி ஆகிரும். காப்பி பண்ணிட்டோன்னே அதை பீட் மார்க்கில் போய்ட்டு எப்பயும் போல் அந்த லிரிக்ஸ் ஃபுல்லாக நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதை ஒன்று பேஸ்ட் பண்ணணும்னு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு எந்தெந்த இமேஜுக்கெலாம் வேணும் அப்படின்னா இதை காப்பி லேயர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு பண்ணிக்கிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ கரெக்டாக வரும். அவசரத்தில் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். இல்லைன்னா அவசரத்தில் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வீடியோ தப்பாயிடும். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி ஆட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? இதை எப்படி பண்ணணும்னா இப்போ இந்த எஃபெக்ட் இந்த 4 இதுக்கு ஒன்றா பண்ணாமல் மொத்தமாக எஃபெக்ட் ஒரே இதாக ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை காப்பி பண்ணிக்கிறோம். ஓகேவா? காப்பி லேயர் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிட்டு இந்த எதெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு எஃபெக்டை காப்பி பண்ணது அதே மாதிரி கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்திங்கன்னா அந்த எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா போதும். இதில் வந்து மூவ் டான் ஒன்று தேவையில்லை, கொடுத்தாலும் ஓகே, அதனால் ஒன்றும் இல்லை. ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஷேக் எஃபெக்டில் போய்ட்டு அந்த 3 லேயர்ஸ் இருக்கும், அந்த 3 லேயர்ஸை காப்பி பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த 3மே லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எப்பயுமே நம்ம காப்பி பண்ணிக்கிற மாதிரி இந்த 3மே காப்பி பண்ணிக்கிறோம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹச்டியாக இருக்கிறதுக்காண்டி சொல்கிறேன். ஓகேவா? இந்த 3மே காப்பி பண்ணிட்டு பீட் மார்க்கில் போய்ட்டு 3 எப்படி காப்பி பண்ணணுமோ அதேமாதிரி பேஸ்ட்டில் கொடுத்துருவோம். ஓகேவா? கொடுத்துட்டு இதை 3மே எப்படி நம்ம லாங் ப்ரெஸ் காப்பி பண்ணுறோமோ அதேமாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு லாஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கார்னரில் இருக்கிற மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எடிட் பண்ணியாச்சு. நம்ம கார்னர் இருக்கிற எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணால் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஆகிரும். வீடியோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.